சேனல்ல ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ தான் குடுக்க போறேன். அந்த மூவியோட பேரு "ஹல் ஹோ ना हो". எனக்கு என்னன்னே தெரியல. இப்பல்லாம் கொரியன் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி ஃபேன்ஸ். அதாவது ஹிந்தி சீரியல், ஹிந்தி மூவிஸ்லாம் பார்த்தா ஈஸியா அட்டாச் ஆயிருவேன். மொழி தெரியலனாலும் பரவால்ல. அது ஏன்னு தெரியல. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸா? இல்லன்னா அவங்க ஒரு மாரி காமெடி, ஜோனர், ஃபேமிலி அந்த மாரி ஒரு ரொமான்ஸ கூட காமெடியா கொண்டு போவாங்க. அதனாலயான்னு கூட தெரியல. மேபி அதனால இருக்கலாம். ஸோ படத்துக்குள்ள போயிடலாமா? சரி. நம்ம கதையோட ஹீரோயின் பேரு நைனா கேத்ரின். அவ ஒரு நியூயார்க் நகர்ல வாழ்றா. அவங்க குடும்பம் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க. ஆனா அவளுடைய தந்தை இல்லாததால, அவளுடைய வாழ்க்கையில எப்பவும் ஒரு சோகமும், வெறுமையும் நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது அவளுக்கு. அவளுடைய சேர்ந்து அவ குடும்பத்துக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கான் ரோஹித் படேலுங்கிற ஒரு கல்லூரி தோழன். ரோஹித் நைனாவின் நெருங்கிய நண்பன். அவன் ரொம்ப ஜாலியானவன். ரோஹித் நைனா மேல மௌனமா ஒரு ஆழமான காதல கூட வச்சிருக்கான். ஆனா நைனாவுக்கு ரோஹித் ஒரு நல்ல நண்பனா தான் இருக்கான். அப்போதான் அவங்க பக்கத்து வீட்டுக்கு அமன் மாத்ருங்கிற ஒரு புதிய இளைஞன் வராரு. அமன் ரொம்பவே அன்பானவன், உற்சாகமா இருப்பான். எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருப்பான். அவன் அவனுடைய அந்த நேர்ம வேற இனத்தால நைனாவின் சோகமான வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரான். அவன் நைனா குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள், கோபங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய ஜாலியான பேச்சால அவன் குணப்படுத்துறான்னே சொல்லலாம். அப்படியே ஒரு காமெடி ஃபேமிலி ஜானர்ல தான் இந்த மூவி போகும். எனக்கு பிடிச்ச மாரி. நைனாவுக்கு அமன் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அது மெதுவா காதலா மாறுது. அமன் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால அவனால இந்த அன்ப வெளிப்படுத்த முடியாம முடியாம தவிக்கிறான். நைனாவும், அமனும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிக்கிறது நல்லாவே தெரியுது. அமன் திடீர்னு நைனாவிடமிருந்து விலகி போக ஆரம்பிக்கிறான். "நீயும் ரோஹித்தும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமானவங்க. நான் உன்ன விரும்பலன்னு" உறுதியா சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அமன் இப்படி விலகி போறதுக்கான உண்மையான காரணம் நைனாவுக்கு தெரியாது. உண்மையில் அமனுக்கு ஒரு மீட்கவே முடியாத இதய நோய் இருக்கு. அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்னே சொல்லிடலாமே அந்த மாரி. அவன் கொஞ்ச காலம் தான் உயிரோட இருப்பான். தன்னுடைய சாவுக்கு பிறகு நைனா தன் வாழ்க்கையில கஷ்டப்படக் கூடாதுன்னு அவன ரோஹித் கூட சேர்த்து வைக்க நினைக்கிறான் அமன். இது யாருக்கும் தெரியாது இல்லையா? அமன் ஒரு பெரிய தியாகத்த செய்ய முடிவெடுக்கிறான். அவன் நைனா மேல வச்சிருக்கிற காதல வெளிப்படுத்தாம, அவள தன்னோட நெருங்கிய நண்பனான ரோஹித்துடன் சேர்த்து வைக்க திட்டம் போடுறான். அவன் ரோஹித் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கான். ரோஹித் நைனாவ எவ்வளவு ஆழமா நேசிக்கிறான்னு அவனுக்கும் தெரியும். அதனால அவன் நைனா ரோஹித்த நேசிக்கிற மாதிரி நிறைய சண்டைகள், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த படத்துல. ரொம்பவே கியூட்டா இருக்கும். அவன் அங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்து அவங்களுடைய உணர்வுகள புரிய வைக்கிறான். நைனா, ரோஹித் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு, அவங்களுடைய திருமணத்துக்கு தயாராகும் சமயத்துல அமன் செஞ்ச மாபெரும் தியாகம் நைனாவுக்கு தெரிய வருது. உண்மைய தெரிஞ்சதும் நைனா உடைஞ்சு போறா. தன்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தை குடுத்தவன் தனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்த செஞ்சிருக்கான்னு உணர்ந்து அமன பார்த்து ஓடுறா. அமன சந்திக்கும்போது அவனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும். நைனாவும் அமனும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு வெளிப்படுத்தினாலும், அமன் ரோஹித் ஒரு நல்ல நண்பன். அவன் தான் உன்ன கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சிருப்பான். நீ ரோஹித் கூட சந்தோஷமா வாழுன்னு சொல்லி, தன் காதலியிடம் இருந்து கண்ணீரோட விடை பண்றான் அமன். அமன் கொஞ்ச நாள்ல இறந்து போறாரு. ஆனா அவன் இறந்து போனாலும், நைனாவின் வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான். முடிவுல நைனா அமனின் தியாகத்த மனசுல வச்சுட்டு ரோஹித்தோட சந்தோஷமா வாழ வைக்கிறா. இது ஒரு சோகமான முடிவு என்றாலும், உண்மையான காதல் என்பது காதலனை சொந்தம் கொண்டாடுவது இல்லை, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தியாகம் செய்வதுதான்னு ஆழமான கருத்து சொல்லுது. இந்த மாரி கதைலாம் ஹிந்தில 90ஸ் காலகட்டத்துல நெறையாவே இருக்கு. முக்கியமா இந்த காதலர் தினம் படத்த பார்த்திருப்பீங்க. அந்த மாரி படம். இதெல்லாம் ரொம்பவுமே நல்லாருக்கும். எனக்கு ஏன் இந்த மாரி ஹிந்தி ஜோனர் ரொம்ப பிடிக்குதுன்னு தெரியல. சரி, நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்கள சந்திக்கிறேன். இந்த கதையோட சுருக்கத்த நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சுச்சுன்னா, இந்த கதைய நீங்க பார்க்கலாம். சரி. நாளைக்கு நான் வேற ஒரு கதையோட உங்கள சந்திக்கிறேன். பாய்.